வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. இன்றைய நாள் நிகழ்ச்சிகளை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சுருக்கமான முறையில் நல்ல முறையில் நடத்துகிறாங்க. அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம 9 நாள் மௌனத்தில் 3வது நாள் மௌனம். ஃபஸ்ட்டு நாள் கலாசி தம்பி அம்மா எடுத்தாங்க. நேற்று விஆர் கோதண்டராமன் ஐயா எடுத்தார். இன்னைக்கு நமக்கு வந்திருக்க ஒரு பேராசிரியர் வெங்கட்ராமன் ஐயா வந்திருக்காரு. அவர் பூர்வீகம் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி தானேங்க, தூத்துக்குடி. இப்போ அவர் குரோம்பேட்டில் இருக்காரு. அவங்க பசங்களோட எல்லாம் ஃபேமிலியோட ஜாயின் ஃபேமிலியாக இருக்காங்க. ஐயா நம்மளோட தவமையத்தில் தத்துவ விளக்கம் கொடுத்துருக்காரு. மே மாதம் என்ன தலைப்பு பார்த்தீங்கன்னா, கருமைய தூய்மையும் செயல்வெளியில் தத்துவம் என்ற தலைப்பு கொடுத்துருக்காரு. ஆமாம், ஐயா தவமயத்தில் கொடுத்தாரு, பரமேஸ்வரி அம்மா தவமயத்தில். அதே மாதிரி நம்ம பார்த்தீங்கன்னா ஐயா 28 ஆண்டுகளாக இருக்கார். மகரிஷி பீரியட்லேயே 1998 தானே ஐயா வந்தீங்க. 98 சேர்ந்துட்டார் இந்த மாணவர்களில். மகரிஷியால் பயிற்சி எடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய ஜூம்லெல்லாம் கூட எடுத்துருக்காரு. ஆடியார்லாம் கூட மௌனம்லாம் எடுத்திருக்காரு ஐயா. அது நிறைய வேறு ஜூம்லெல்லாம் கூட எடுத்திருக்காரு ஐயா வகுப்புகளை. அது மாதிரி இந்த சிறப்பு வாய்ந்த ஐயா அவர்கள். அதெல்லாம் ஜெயந்தி அம்மாவுக்கு எப்படி அறிமுகமானாங்கன்னா, அம்மா ஆடியாரில் இவரோட மௌனம் அட்டன் பண்ணாங்க. அப்போ தான் பார்த்துட்டு ஒரு டேட்டு கேட்டு நம்மளுக்கு தவமயத்தில் டேட் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் நம்ம இப்போ இந்த போன வருஷம் ஆஃப் டே தான் கண்டக்ட் பண்ணோம். இப்போ இந்த வருஷம் அறக்கட்டளை ஆனதுனால இப்போ ஃபுல் டே மௌனம் போட்டிருக்கோம். ஸோ ஐயா நம்மளுக்கு வந்திருக்காரு. இன்றைக்கி 3வது நாள் மௌனம் சிறப்பான முறையில் நடத்தி தருமாறு உங்களின் சார்பாகவும் அறக்கட்டளை சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன். ஐயா ஸ்டாண்ட் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்களா? ஐயா ஸ்டாண்ட் ஃபிக்ஸ் பண்ணிடுவா இருக்கு. கையில் வச்சுருக்கீங்களா? கஷ்டம் இருக்கு. ஒரு 11:45 வெயிட் ஓகேங்க. எந்த கொஸ்டின்? ஓகே. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குரு அடி சரணம். வையமெல்லாம் வாழட்டும், வாழ்க்கை நலம் காத்திருந்தாய். வளரட்டும் மெய்யறிவு, வாழ்க்கை இன்பம் துய்த்தலிலே. ஒய்ய மெய்ப்பொருள் நாட்டம், உலகமெல்லாம் மக்களிடம். ஓங்குக மேலோங்கு, உள்ளதெல்லாம் ஒன்றுவிட. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அன்றைக்கினிய சகோதர சகோதரிகளே, சிந்தனையாளர்களே, தத்துவ ஞானத்தில் விளக்கம் பெற்று பிரம்ம ஞானியர்களாகவே திகழும் ஆசிரியர் பெருமக்களே, உங்கள் அனைவரையும் ஆசாம் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் பேரறிவோடு இணைந்து நின்று நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உங்கள் தொழில்களும் நாளுக்கு நாள் மேலோங்கி சிறப்புற்று வாழ மனதார வாழ்த்து மகிழ்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இவர்களே, இந்த அறக்கட்டளையின் சார்பாக 9 நாள் தொடர் மௌனம், அதில் நானும் உங்களோடு சேர்ந்து பங்கேற்று அருட்தந்தை அவர்களின் வாழ்வியல் சிந்தனைகளையும் ஆன்மீக சிந்தனைகளையும் பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு அரிய வாய்ப்பினை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கும் அறக்கட்டளையை சார்ந்த நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த முறை தத்துவ விளக்க பயிற்சி, இந்த முறை மௌனம். மனவளக்கலை என்பது அகத்தவம், அகத்தாய்வு, குணநலப்பேறு, முழுமைப்பேறு என்ற 4 பிரிவுகளை உள்ளடக்கியது தான் மனவளக்கலை. இதில் மௌனம் எங்கிருந்து வந்தது அப்படி கேட்டால், அகத்தவம், தவம் செய்ய 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 மனம் அமைதி அடையும். மௌனம் என்ற ஒரு சொல், அமைதி என்ற ஒரு சொல்.
மௌனம் வேறு அமைதி வேறு இல்லை. மௌனம்ங்கிறது வடமொழி சொல், அமைதிங்கிறது தமிழ் சொல். இப்போ தியானம் செய்கிறோம், தியானம் நம்மை எங்கே இட்டு செல்லும்னு சொன்னால் அமைதிக்கு தான் இட்டு செல்லும். உங்களுக்கு தியானத்தை பற்றி பல விளக்கங்கள் கொடுத்துருப்பாங்க. மன அலைச்சூழல் குறைதல், மனதை உயிரோடு இணைத்தல், இப்படி பல விளக்கங்கள் இருக்கும். அமைதி என்பது மன அலைச்சூழல் குறைந்த நிலை தான் அமைதி. அப்போ தியானம் நம்மளை எங்கே கூட்டிகிட்டு போகுதுன்னா அமைதிக்கு தான் கூட்டிகிட்டு போகுது. ஆனால் இங்கே நாம் 9 நாள் அமைதியிலே பயிற்சியாக வைக்கிறோம். தியானம் செய்கிறோம், அதனுடைய விளைவு அமைதி. இங்கே அமைதியே பயிற்சியாக வைக்கிறோம். அப்போ அமைதி பயிற்சியின் விளைவு மௌனம். தியானம் மௌனத்திற்கு செல்லும், மௌனம் மௌனத்திற்கு செல்லும். மௌனம் வேறு, மௌனம் வேறு. மௌனம் என்பதை மனதின் அமைதி நிலை என்று சொல்லலாம். மனதின் இயக்கமற்ற நிலை, மனதில் அனுபவங்கள் இல்லாத நிலை அமைதின்னு சொல்லலாம். இந்த அமைதியை மக்கள்கிட்ட நீங்கள் பேசி பார்த்தீங்கன்னா, ஏன் நம்ம மத நபர்கள்கிட்டே கூட நீங்கள் பேசி பார்த்தீங்கன்னா, மனிதனுக்கும் அமைதிக்கும் எவ்வளோ தொடர்பு இருக்குது அப்படின்னு கேட்டு பார்த்தா அதெல்லாம் நம்மளால் ஆகவே ஆகாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. பெரும்பாலானவர்கள் இப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் எல்லா மனிதர்கள்கிட்டையும் நிம்மதி வேணுமான்னு கேட்டால் அது வேண்டாம்னு சொல்லாத ஆட்களே இருக்காது. அமைதின்னு சொன்னீங்கன்னா அதுக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதே ஆள்கிட்ட நிம்மதின்னு கேளுங்க, நிம்மதி கட்டாயம் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அமைதி வேறு, நிம்மதி வேறையானா வேறு தான். அதாவது மனதின் இயக்கமற்ற நிலை, அது அனுபவங்களற்ற நிலை, அதில் ஒரே ஒரு உணர்வு தான் இருக்கும். அதை நான் பின்னாடி சொல்கிறேன். பொதுவாக சொல்லணும்னா மனம் அலைச்சூழல் குறைந்த நிலையில் தன் அகத்தை நிற்கிற போது அதை அமைதின்னு சொல்கிறோம். மனதின் இயக்கமற்ற நிலை அமைதி என்றும், அறிவின் இயக்கமற்ற நிலையை நிம்மதி என்றும் அழைக்கிறார்கள். அமைதின்னு ஒரு சொல், நிம்மதின்னு ஒரு சொல். மனதின் இயக்கமற்ற நிலை அமைதியாகவும், அறிவின் இயக்கமற்ற நிலை நிம்மதியாகவும் அழைக்கப்படுகிறது. மதி என்று சொன்னால் அறிவு, நிம் என்று சொன்னால் அமைதி. அறிவின் அமைதியே நிம்மதி. இப்போ நம்ம எல்லாருக்கும் நிம்மதி வேணுமா வேண்டாமான்னு ஒரு கேள்வி கேட்டால் எல்லாருக்கும் நிம்மதி வேணும் இல்லையா? அப்போ நிம்மதி வேணும்னு மனம் ஏன் விரும்புதுன்னா, மனம் குழப்பத்தில் இருக்குது, அதனால நிம்மதி இருக்குது. நீங்கள் ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளணும். நீங்கள் அமைதியில் இருக்கிறீங்க, மௌனம் பயிற்சி செய்கிறீங்க, அது ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டால் மௌனம் நமக்குள் நிகழும். நமக்கு நிம்மதி வேணும், நமக்கு நிம்மதி வேணும்னு நாம் சொல்கிறோமே, சொல்கிறதுக்கு என்ன காரணம்? மனம் குழப்பத்தில் இருக்குது. மனம் குழப்பத்தில் இருக்குது, அதனால் அமைதி இன்மையில் இருக்குது. அப்போது அது எதை தேடுதுன்னா ஆழ்ந்த அறிவு நிம்மதியை தேடுது. அப்போ ஒவ்வொரு மனிதனும் தேடுதலும் நிம்மதியை நோக்கி தான் இருக்குது. நிம்மதியை நம்ம தொலைச்சிட்டோம்னா தொலைக்கவும் இல்லை. தேடுவது எப்போது இருக்கணும் அப்படின்னா தொலைச்சிட்டா தேடணும் இல்லையா? நம்ம நிம்மதியை தொலைக்கவும் முடியாது. நம்ம இருப்பே நிம்மதி தான். தொலைச்சா தேடலாம், தொலைக்க முடியாத ஒரு தன்மை நிம்மதி. அப்போ தொலைக்காதது தேடுனா கிடைக்காது. சொல்றது புரிஞ்சா கொஞ்சம் அப்படி புரியாம அமைதி வர இப்போ அப்போ அது தொலைக்கவே இல்லை. நம்ம அதை தேடிக்கிட்டே இருந்தால் என்ன பண்ண முடியும்? அப்போ நம்முடைய இருப்பே, அது இருப்பாகவே இருப்பது ஒன்றே நம்ம வெளியே தேடிட்டு இருக்கிறோம். அதனால தான் மனமே அமைதியின்மையில் குழப்பத்தில் இருக்குது. அப்போ நிம்மதியை விரும்பும் ஒவ்வொருவரும் முதல்ல எதை விரும்பணும்னா அமைதியை விரும்பணும். அமைதியை விரும்பினா தான் நிம்மதி கிடைக்கும். அமைதி அடையாமல் நிம்மதி ஒருபோதும் வருவதில்லை. இது நீங்கள் புரிந்து கொள்ளணும். அப்போ அதை நோக்கித்தான், மன அமைதியை நோக்கித்தான் நாம் போகிறோம். இந்த அமைதியை பற்றி ஒரு விளக்கம் கொடுத்து விட்டு, அதற்கான பயிற்சியை நாம் கொடுத்து விட்டு, அதனுடைய பயனையும் நாம் பார்க்க போகிறோம். எனக்கு இன்றைக்கி ஒரு நாள் டைம் இருக்குது. நம்ம இந்த நேரத்தை எனக்கும் பயனுள்ளதா, உங்களுக்கும் பயனுள்ளதா மாற்றிக்கொள்வது தான் அறிவுரை. அதனால் நான் என் அனுபவத்தையும் சாமியிடம் கற்றுக்கொண்டதையும் நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. வாங்கிக்கிட்டு நீங்கள் உங்கள் அளவில் எப்படி மாற்றத்தை உருவாக்க முடியும் என்பதை நீங்கள் சிந்திச்சுக்கோங்க. இப்போது ஆன்மீக அபியாசங்களில் மிகச்சிறந்த அபியாசம், ஒப்பு உயர்வற்ற அபியாசம். அபியாசம்னா பயிற்சி, மௌனம் தான். மௌனத்திற்கு ஈடான ஒரு பயிற்சி
வேற எங்கேயுமே கிடையாது, எதுலேயும் கிடையாது. ஆன்மீகம் அப்படின்னு சொன்னாலே அது மௌனம்தான். மௌனம் இல்லாதது ஆன்மீகம் ஆகாது. அப்போ ஆன்மீகத்தினுடைய உயர்ந்த படைப்பே, உயர்ந்த பயிற்சியே மௌனம்தான். இப்போ மௌனத்தை ஒரு 3 நிலையில் நாம் பிரித்து கொள்கிறோம். உங்களுக்கு தெரியும், வாக்கு மௌனம், ஆஷ்ட மௌனம், மகா மௌனம் என்று 3 நிலையில் பிரித்துக்கொள்கிறோம். வாக்கு மௌனம் ஒன்று, ஆஷ்ட மௌனம் ஒன்று, மகா மௌனம் ஒன்று. இப்போ வாக்கு மௌனம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, வாயை திறந்து பேசாமல் இருக்கிறது. நீங்கள் வேலைகளெல்லாம் வீட்டிலேயே பார்த்துக்கிட்டே இருக்கலாம், சமைக்கலாம், என்ன வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கலாம். ஆனால் நீங்கள் வாயை திறந்து பேச மாட்டீங்க, அவ்வளோதான். அப்போ வாயை திறந்து பேசாமல் இருக்கிற ஒரு பயிற்சிக்கு பேர் வாக்கு மௌனம்னு பேர். ஆஷ்ட மௌனம் அப்படின்னு சொன்னால் ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து பேசுகிறதும் இல்லை, அமர்ந்த நிலையில் இருப்பது, உடலையும் அசைக்கிறது இல்லை, வாயை திறந்து பேசுகிறதும் இல்லை. இப்போ நீங்கள் காலையில் 10 மணி முதல் இப்போ 12 மணிக்கோ 1 மணிக்கோ மௌனம் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த உட்கார்ந்த இடம் அதே உட்காந்துருக்குறோம், உடம்பும் அசையாது, வாயை திறந்து பேசுறது இல்லை. இப்படி ஒரு பயிற்சி நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த பயிற்சிக்கு பேர் தான் ஆஷ்ட மௌனம்னு பேர். 3வது ஒரு மௌனம் இருக்குது, மகா மௌனம் என்று அதை சொல்லுவாங்க. மகா மௌனம். இப்போ அந்த மகா மௌனம் என்பது அது மனித முயற்சிக்கு அப்பாற்பட்டது. நீங்கள் உங்கள் முயற்சியினால் பேசாமல் இருக்கலாம். வாக்கு மௌனம் உங்கள் முயற்சியின் பலன். ஆஷ்ட மௌனம், நான் உடலே அசைக்க மாட்டேன், வாயை திறந்து பேச மாட்டேன், அதுவும் உங்கள் முயற்சியின் பலன். நீங்கள் முயற்சிக்கலாம், ஆஷ்ட மௌனம் செய்யலாம். ஆனால் 3வதாக சொல்லக்கூடிய மகா மௌனம் என்பது உங்கள் முயற்சிக்கு அப்பாற்பட்டது. உங்கள் முயற்சிக்கு மட்டும் இல்லை, மனித முயற்சிக்கு அப்பாற்பட்டது. ஆஷ்ட மௌனத்தில் ஒரு மனிதன் எவ்வளவு காலம் நீடித்து அமர்கிறானோ அந்த மனிதனுக்குள்ளாக இயற்கையால் அல்லது இறை சக்தியால் அவனுக்குள் நிகழ்கிற ஒரு பெரிய தன்மாற்ற நிகழ்வே மகா மௌனம் என்று அழைக்கப்படுகிறது. அப்போ மகா மௌனம் நம்ம கைவசம் இல்லை, நம்ம கைவசம் இருக்கிறது ஆஷ்ட மௌனம் தான். அதனால் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி நாம் ஒவ்வொரு அறக்கட்டளையும் 10 நாள், 9 நாள், 48 நாள், செயல்பட்ட 48 நாள், உண்மையால் வரும் 48 நாள் அப்படி நடத்துகிறாங்க. ஆடியாரில் 30 நாள் அப்படி, ஆடியாரில் இப்போ வருஷந்தோறும் மௌனம் அப்படி நடத்துகிறாங்க. சரியா? இப்போ சாமி இருக்கும்போது கூட 30 நாட்கள் மௌனம், நான் 30 நாள் மௌனம் இருந்திருக்கேன், தொடர் மௌனம். இப்போ கடந்த மாதம் கூட 11 நாள் மௌனம் இருந்தேன். பேசுகிறது இல்லை, அரியத்தூர் கோயிலே ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவாங்க. போன இந்த நவம்பரில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் அந்த அறக்கட்டளை பெரிய அரியத்தூர் கோயில் 11 நாள் மௌனம் இருந்தேன். பசிச்சா சாப்பாடு, தூக்கம் வந்தால் தூக்கம், மீதி நேரம் பூரா மௌனம், தியானம், பேசுறது இல்லை, சிந்தனை, அவ்வளோதான், சுய சிந்தனை. அப்போது இப்படி தொடர்ந்து பயிற்சி செய்ய 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 அமைதி எவ்வளவு அவசியம், அமைதி என்றால் என்ன, அமைதியின் பயன் என்ன, இல்லையா? இது எல்லாம் அது அறிவுக்கு விளக்கமாகி போகும். அப்போ ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னுடைய லௌகீக வாழ்க்கையை சிறப்பாக அமைத்துக் கொள்வதற்கும் ஆன்மீக வாழ்வில் முன்னேற்றத்தை அடைவதற்கும், இன்னும் சொல்லப்போனால் ஆன்மீகத்தில் அறிவின் முழுமையை பெறுவதற்கும் எது பயனாக இருக்கிறது என்று சொன்னால் மௌன பயிற்சியே பயனாக இருக்கிறது. இப்போ நான் சொன்னது தியானம் செய்கிறோம், மன அமைதிக்கு போகுதுன்னு சவுண்டை கொஞ்சம் குறையும், எக்கோ. தியானம் செஞ்சால் அது அமைதிக்கு போகுது அப்படி சொன்ன பாருங்க. இப்போது சாமி சொல்கிறாங்க, குறை போக்கும் சரி இருக்கு, குறை போக்கும் குண்டலினி தவத்தின் மூலம் குவிந்து மனம் உயிரில் உரையும். தவம் செய்கிறோம், தவம் செய்கிறதுனால மனதில் இருக்கிற குறை முதல்ல போகுது, குறையவே நினச்சிக்கிட்டு இருக்குது பாருங்கள், அதிலிருந்து மனதுக்கு விடுதலை கிடைக்குது, மனம் உயிரில் ஒன்றுது. குறை போக்கும் குண்டலினி தவத்தின் மூலம் குவிந்து மனம் உயிரில் உரையும், மனது உயிரோடு இணைக்கிறோம். அடுத்தவரே சொல்கிறார் பாருங்க, மேலும் மறைபொருளாம் அறிவு மா அமைதி அனுபவிக்கும். மனதில் உள்ள குறைகள் நீங்கி போகுது, மனம் உயிரோடு ஒன்றுது தியானத்தில். அப்படி ஒன்றை என்ன ஆகுதுன்னா மறைபொருளாம் அறிவு மா அமைதி அனுபவிக்கும்.
அந்த அறிவின் அமைதியை தான் என்னன்னு சொன்னோம், நிம்மதின்னு சொன்னோம். குறைகள் இருக்கிற வரைக்கும் மனதில் அமைதியின்மை தான். நீ தவம் செய்தால் அந்த குறைகள் மனதிலிருந்து விலகுது. மனம் எங்கே போகுதுன்னா அமைதிக்கு போகுது. அமைதியில் நீ நிலைக்கிறப்போ அறிவு நிம்மதியை தருகிறது. அதனால தான் அமைதியை அனுபவிக்காமல் நிம்மதியை அனுபவம் கொள்ள முடியாது. அமைதி இல்லைன்னா நிம்மதிக்கும் நமக்கும் சம்மந்தமே இல்லை. அப்போ நிம்மதி வேண்டுமானால் முதல்ல என்ன வேணும்னா அமைதி வேணும். அந்த அமைதியைத்தான் மௌன பயிற்சி என்று நமக்கு சாட்சி கொடுக்குறாங்க. இப்போது ஏன்னா நீங்கள் என்ன, நான் 5-6 நாளைக்கு மௌனம் இருப்பீங்க. ஒவ்வொரு ஆசிரியரும் அவங்க அனுபவத்தை சொல்லுவாங்க. நானும் என் அனுபவத்தை சொல்லிட்டு போகிறேன். ஒருவரோட விளக்கத்தை மற்றொருவரோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்க்காதீர்கள், என்னுடைய வேண்டுகோள். ஒவ்வொரு நாளைக்கு 9 தடவை வரப்போகிறாங்க. ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்று சொல்லிட்டு போவோம். இவர் இப்படி சொன்னார், அவர் அப்படி சொன்னாருங்க. இங்கே உட்காந்து சொல்கிற பேச்சை ஒருவரோடு ஒப்பிடாதீங்க. யார் என்ன சொன்னாலும் உங்கள் சுய சிந்தனைக்கு அதை பயன்படுத்திக்குவாங்க. அங்கே தான் நீங்கள் அமைதியடைய முடியும். ஏன்னா அவரவர்கள் அறிவுக்கு தக்க, இந்த அனுபவத்துக்கு தக்க பேசுவாங்க. நீங்கள் எங்கள் பேச்சை இவரோட இணைச்சி நீங்கள் கான்டாக்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, இருக்கிற அமைதியும் போயிடும். ஏற்கனவே கொஞ்சம் அமைதி இருக்கு பாருங்க, அதுவும் போயிடும். அப்போ எங்களை இணைச்சி பார்க்காதீங்க. நாங்கள் பேசுகிற தத்துவத்தை உங்களோட மட்டும் இணைச்சி பாருங்கள். அப்படி பார்த்தா தான் அமைதி கிடைக்கும். சரியா? அது ஒவ்வொருத்தர் அனுபவத்தை பொறுத்து சொல்லுவாங்க. இப்போ நான் என் அனுபவத்தை சாமிஜிட்ட கற்றதை பயிற்சி இருந்து பெற்ற அனுபவங்களை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இந்த நான் சொன்னதே மறுபடியும் சொல்கிறேன். அமைதினா என்னன்னு தெரியணும். அமைதி ஏன் அவசியம்னு தெரியணும். அமைதி அடைந்தால் விளையக்கூடிய பயன் என்ன, இந்த 3 தெரியணும். தெரிஞ்சால் தான் நீங்கள் அமைதியை விரும்ப முடியும். இல்லைன்னா மனம் அமைதியை விரும்பாது. அப்போ அமைதி என்றால் என்ன, அமைதியின் அவசியம் என்ன, அமைதியினால் விளையக்கூடிய பயன் என்ன, இது தெரியும். சரியா? ஏன்னா நோட்டு பேனால் வச்சு குடிச்சுக்கிறது நல்லது. இப்போது உணர்வுகள்னு இருக்கு இல்லையா? இப்போ உணர்வுகளை 4 பிரிவாக பிரித்து நான் சாமிஜி நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்பம், துன்பம், அமைதி, பேரின்பம், இப்படி 4 நிலைகளில் உணர்வுகள் சொல்லிட்டாங்க. இங்கே நமக்கு என்ன சொல்லப்படுதுன்னா, இன்பம் துன்பம் கடந்த நிலை அமைதி என்று சொல்லப்படுகிறது இல்லையா? இன்பமும் துன்பமும் கடந்த நிலை அமைதின்னு சொல்கிறாங்க. அது பேச்சு வழக்கில் தத்துவ விளக்கம் கொடுக்கும்போது தான் அப்படி சொல்கிறோமே தவிர, ஆழ்ந்து சிந்திக்கிற போது இன்பம் துன்பம் கடந்ததல்ல அமைதி, உன்னுடைய இருப்பே அமைதி தான். அமைதியின் எழுச்சி தான் இன்பமாகவும் அமைதியின் எழுச்சி தான் துன்பமாகவும் மாறுகிறது. இன்ப துன்பம் கடந்தது அமைதி அல்ல, அது ஒரு கருத்து பிழை, புரிதல் இருக்கிற பிழை. உண்மை என்னவா இருக்குன்னு பார்த்தா உன்னுடைய இருப்பே அமைதி தான். அமைதியின் எழுச்சி தான் இன்பம், அமைதியின் எழுச்சி தான் துன்பம். இப்போ இந்த 4 நிலைகள் உணர்வுகள் சொன்ன பாருங்க. இந்த 4ல் முதல் 2 இன்ப துன்பம் இருக்குது பாருங்க. இது எல்லா ஜீவன்களுக்கும் பொருந்தும். 72 லட்சம் கோடி வகையான ஜீவன்கள் இந்த பூமியில் இருக்கிறதா சொல்றாங்க இல்லையா? அத்தனை கோடி ஜீவன்களுக்கும் இந்த இன்பமும் துன்பமும் அனுபவத்தில் இருக்கு. இப்போ நம்மளோட மனிதனை விட்டுருங்க, 5வது அறிவு வரை இருக்கிற ஜீவன், 1 முதல் 5 வரை இருக்கிற ஜீவனுக்கு பல லட்சம் கோடி இருக்கு. இப்போ இவைகள் இன்ப துன்பத்தை அனுபவம் கொள்கிறதானா? ஆமாம், அனுபவம் கொள்கிறது இல்லையா? இப்போது இன்பம்னு ஒரு வார்த்தை, துன்பம்னு ஒரு வார்த்தை. நீங்கள் இன்ப துன்பம்னே பேசுகிறோம். ஒரு புரிதலுக்காக சொல்கிறேன். இப்போ ஒரு புலி இருக்குது, இல்லை ஒரு சிங்கம் இருக்குது, அது இயல்பாக இருக்குது. இப்போ அதுக்கு பசிங்கிற ஒரு உணர்ச்சி வருது. எல்லாருக்கும் வருவதை போல அதுக்கும் பசிங்கிற உணர்ச்சி வருது. பசி வந்த உடனே அது இயல்பில் இருந்தது, பசிங்கிற உணர்ச்சி மேலோங்க அது உணவை தேடி போகுது. ஏன் போகணும்? பசி உணர்ச்சி அதிகம் போது துன்பங்கிற உணர்வு அதுக்கு வருது இல்லையா? அப்போ அந்த துன்ப உணர்வு வரும்போது அதை சமப்படுத்துது. அதுக்கு உண்டான அறிவு அந்த வேலையை செய்யுது. அதுக்கு அறிவு வேலை செய்யுது. பயிர் பசிக்க ஆரம்பிச்சுட்டு இதுக்கு உணவு போடலைன்னா துன்பம், உணவு கிடைக்காமலே இருந்தால் நம்ம செத்து போயிடுவோம்னு அந்த உள்ளுணர்வு, அந்த அறிவு அந்த புலிக்கு சொல்லுது. புலி தன் அறிவை பயன்படுத்தி உணவை தேடி போகுது. அதுக்கு ஒரு போராட்டம் நடக்குது, ஏதோ ஒன்று அடிக்குது, இப்போ அடித்து சாப்பிடுது. இப்போ துன்பம் பசிங்கிற நிலையில் இருந்தது அந்த ஜீவனுக்கு. உணவை தேடிச்சு, உணவை கிடைச்சிது, உணவு சாப்பிடுது. அந்த ஒரு மாமிசம் அதுக்கு கிடைக்குது அப்படின்னா அது சாப்பிடுது பாருங்க.
உணவு சுவைக்குது பாருங்க, அங்கே வந்து இன்பம் ஆகுது. உணவு வாயில் இருக்கும்போது இன்பமாக இருக்குது. சமைச்சு உள்ளே முழுகிட்டுன்னு வச்சுக்கோங்க, அங்கே துன்பம் குறையுது. இன்பம் என்று தனித்து இல்லை, துன்பம் என்பது மேலோங்குது. அதை சமப்படுத்தும் போது ஒரு தொடர்பு இருப்பாங்க, அந்த தொடர்பு இன்பமாக இருக்கு. தொடர்பு முடிஞ்சிட்டுன்னு வைங்க, சாப்பிட்டு முடிச்சிட்டுன்னு வைங்க, துன்பமும் இல்லை. துன்பம் எழுச்சி வருது, தொடர்புல இருக்கும்போது இன்பம் இருக்குது. அந்த சாப்பாடு முடிஞ்சுது அப்படின்னா அங்கே துன்ப உணர்ச்சி இல்லை. அப்போ இன்பம் துன்பம் அப்படிங்கிறத விட துன்பம் இன்பம். துன்பம் உணர்ச்சி மேலோங்கும் போது தான் நம்ம தொடர்புக்கு போகிறோம். அதில் தான் நம்மளை விட்டுருங்க, ஜீவனை வச்சுக்கோங்க, அங்கே ஒரு இன்பம் கிடைக்குது. அப்போ இன்பம் துன்பம் என்ற 2 உணர்ச்சிகள் தான் அந்த ஐந்தறிவு ஜீவன் வரை பெறுகிறது. இப்போ துன்பம் நீங்கிடுச்சு, சாப்பிட்டாச்சு இல்லையா, சாப்பிட்டு முடிச்சாச்சு, அங்கே இன்பமும் இல்லை துன்பமும் இல்லை. அப்போ அந்த ஜீவன் எப்படி இருக்குன்னா அமைதியில் தான் இருக்கு. ஆனால் தான் அமைதியில் இருக்கிறோம் என்று உணரக்கூடிய அறிவு அந்த ஜீவனுக்கு கிடையாது. அப்போ ஐந்தறிவு ஜீவன் வரை துன்பம் எழுச்சி வரும், சமப்படுத்தும் போது இன்பம். அந்த வினை முடிஞ்சு போச்சா அங்கே இன்பமும் இல்லை துன்பமும் இல்லை, அமைதியில் தான் இருக்கும். அமைதியை உணரக்கூடிய தகுதி அந்த ஜீவனுக்கு இல்லை. சரி, இப்போ நாம் அந்த ஜீவன தன்மாற்றத்தில் 6வது அறிவு பெற்ற மனிதனாக வந்துட்டோம். நம்முடைய அறிவு 6வது அறிவு. இந்த 6வது அறிவின் பயனே, இந்த 6வது அறிவை பெற்ற ஜீவனாக இயற்கை நம்மை மாற்றியதன் பயனே, உயர்த்தியதின் பயனே என்னன்னா, வெறும் இன்பம் துன்பம் என்பதை மட்டும் அனுபவம் கொள்வதற்காக அல்ல. இந்த 2 மட்டுமே நம்ம அனுபவிச்சுட்டு செத்து போகிறோம்னு வைங்க, விலங்குக்கு நமக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? வேறுபாடே இல்லையே. தோற்றத்தில் தான் வேறுபாடு, அனுபவத்தில் இன்பம் துன்பம் 2 மட்டும் இருக்குன்னு வைங்க. ஒரு எருவ மாட்டுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? ஒரு குடம்புக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? ஒரு சிங்கத்துக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? ஒரு வித்தியாசம் இல்லையே. அப்போ இந்த 6வது அறிவின் பயன் என்பது வெறும் இன்ப துன்பம் மட்டுமல்ல, அமைதி பேரின்பம் என்ற 2 உயர்ந்த உணர்வுகளை பெறுவதற்காக வந்த ஒரு படைப்பு தான் மனித படைப்பு. அப்போ மனிதனாக இறைவன் வந்ததற்கு காரணமே 2 விதமான உணர்வுகளை பெறுவதற்கு, மேம்பட்ட உணர்வுகளை பெறுவதற்கு. அந்த மேம்பட்ட உணர்வுகளுக்கு பெயர் தான் ஒன்று அமைதி, நீடித்த அமைதியில் அடையக்கூடிய பேரின்பம். அப்போ இந்த அமைதியையும் பேரின்பத்தையும் மனிதன் அனுபவிக்காமல் செத்து போனால் அந்த வாழ்க்கை பயனற்ற வாழ்க்கையாக போகும். இயற்கை எதற்காக இந்த பிறப்பு எடுத்ததோ அந்த பயனை நிறைவேற்றாமலே அந்த ஜீவனுடைய வாழ்க்கை என்ன ஆகுதுன்னா முடிஞ்சு போகுது, ஒன்றுமில்லை, அவ்வளோதான் இல்லையா. இன்னும் சொல்லப்போனால் விலங்குகளாவது தேவைப்படும் போது இன்பத்தை அனுபவிக்குது, சரியா? தேவையில்லைன்னு அது வாட்டில் உட்கார்ந்துருக்கும். ஆனால் இன்பத்தை ஒருபோதும் துன்பமாக மாற்றாது ஐந்தறிவு ஜீவன். இன்பத்தை துன்பமாக மாற்றுகிற ஒரே ஒரு ஜீவன் நம்ம தான். ஆனால் பேசும்போது நமக்கு எத்தனை அறிவுன்னு சொல்லியிருக்கோம்? 6 அறிவுன்னு சொல்லியிருக்கோம். 5 அறிவு விலங்குகள் கூட, 5 அறிவு விலங்குகள் கூட இன்பத்தை இன்பமாக அனுபவம் கொள்கிறது, ஒருபோதும் துன்பமாக மாற்றாது. ஆனால் இன்பத்தை துன்பமாக மாற்றுகிற ஒரே ஜீவன் மனிதன் மட்டும்தான். இதற்கு காரணம் மனதை பற்றி மனம் அறியாததுதான் காரணம். தன்னை பற்றி அறியாத அறியாமையே இன்பத்தை துன்பமாக மனிதன் மாற்றிக் கொண்டிருக்கிறான். அப்போ இன்பத்தை இன்பமாக அனுபவம் கொள்வதற்கும் இன்பத்தை துன்பமாக மாற்றிவிடாமல் இருப்பதற்கும் மனிதனுக்கு அமைதி தேவை. அமைதி ஏன்னு சொன்ன பாருங்க. முதல்ல அமைதினா என்னன்னு சொல்லியிருக்கேன். அமைதி தான் உன்னுடைய இருப்பு, அதை எழுச்சி தான் இன்பம் துன்பமாக மாறுது. இன்பமும் துன்பமும் இல்லைன்னா நம்முடைய இயல்பே அமைதி தான். அப்போ தான் அமைதிக்கான விளக்கம். அமைதி ஏன் அவசியம் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா, அனுபவிச்சு தானே வாழ்கிறேன். யாரும் சன்னியாசி இல்லையே. யாராவது சன்னியாசி இருக்கிறாங்க பட் தெரியாமல் பேசிடுறாங்க. சரி, யாரும் இல்லை, சந்தோஷம். இந்த மாதிரி நீங்களும் குடும்பம் தான். அப்போ நம்ம குடும்பத்தோடு இணைந்து ஒரு வாழ்க்கை நடத்துகிறோம், குடும்ப வாழ்க்கையை நாம் மேற்கொள்கிறோம். எல்லா சூழ்நிலையும் அனுபவிச்சு தான் வாழணும். அப்போது நாம் வாழும் காலம் வரை இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு உடல் வலிமையும் மனோநிலையும் நமக்கு இருக்கணும். நம்ம இந்த இதை அனுபவிக்க முடியலையேங்கிற எண்ணம் அது சாகும்போது கூட நம்ம வரக்கூடாது. அப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இன்பத்தை துன்பமாக மாற்றாத நிலை ஒரு பக்குவம் மனிதனுக்கு வேணும். அது இல்லைன்னா ஒவ்வொரு க்ஷணமும் இன்பத்தை என்னவா மாற்றிடுவோம்னா துன்பமாக மாற்றிடுவோம். ஒரு சின்ன நிகழ்வு நடந்தால் போதும் நமக்கு பெரிய கவலை வந்துடும்.
துன்பம் தான். அது நம்ம முன்னாடி பார்க்கலாம், அது ஒன்றா ரெண்டா. அப்போ அப்படி அந்த நிலைக்கு போகக்கூடாது அப்படின்னா அமைதி மிக 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 அவசியம். இப்போது அடுத்தால ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன், நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இப்போது அமைதின்னு சொல்கிறோம் பாருங்க. அமைதியில் இருந்தால் தான் குடும்ப வாழ்வை நாம் சிறப்பாக்கி கொள்ள முடியும். குடும்ப வாழ்வை பலருக்கும் பயனுள்ள வாழ்வாக அதை மாற்றிக்கொள்ள முடியும். எடுத்துக்காட்டான வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ள முடியும். இன்னும் சொல்லப்போனால் நாம் ஒரு மன நிறைவோடு வாழணும்னாலே நமக்கு என்ன வேணும்னா அமைதி வேணும். இப்போது நான் ஒரு உதாரணம் சொல்லி புரிய வைக்கிறேன். எனக்கு வானகரம், குளத்தூர், நேற்று கூட எங்கே போன இடம் குளத்தூர் தான் போனேன்னு நினைக்கிறேன். ரொம்ப தூரம், தாம்பரத்துலேருந்து அது ரொம்ப தூரம். எனக்கு என்னன்னா அந்த 5ஆம் தேதி 6ஆம் தேதி பேரனுக்கு ஸ்கூல் இருந்தது. நான் சென்னையில் இருந்தேன் அப்படின்னா ஸ்கூலில் போய் அவனை என்ன செய்யணும், நான் தான் போய் கூட்டிகிட்டு வருவேன். இல்லை நான் இல்லைன்னா ஆட்டோ போகணும், அதுக்கு 300 ரூபா வந்துடும். அப்போ நான் வீட்லேயே சொல்லுவேன், இப்போ எனக்கு 4 மணிக்கு பயிற்சி முடிஞ்சிடும், நான் வந்துடுறேன், நான் போய் அவன் பேர் யோகி, பேரனை நான் யோகி நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு போவேன். அதே மாதிரி அன்றைக்கும் வானகரத்துலேருந்து வரேன். வர்றதுக்கு கொஞ்சம் தாமதம் ஆகிட்டு, ஆனால் 5:45 கிட்ட ஆயிடுச்சு. நான் சொன்னதை கவனிச்சுக்கோங்க, 5:45 கிட்ட ஆயிடுச்சு. அப்போ நான் வீட்டம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறேன். இப்போ நான் வர்றதுக்கு 10 நிமிஷம் லேட் ஆகிட்டு, ஏன்னா நான் வீடு மாடி வீடு, உயர வந்துட்டு சாவி எடுத்துகிட்டு திரும்ப அவனை கூப்பிட்டு போனால் லேட் ஆகிடும். நான் வந்துடுறேன், நீ சாவி மட்டும் வண்டி சாவி மட்டும் கீழே எடுத்துகிட்டு வந்துடு, என் பேக்கை நீ வாங்கிக்கோ, நான் சாவி எடுத்துகிட்டு கூட்டிகிட்டு வந்துடுறேன். சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். சரி நான் கரெக்டாக கவர்மெண்ட்டுக்குள்ளே வர்றதுக்கும் அவங்க கீழே இறங்கி வர்றதுக்கும் சரியாக இருக்குது. கீழே இறங்கி வரும்போது அவங்க சாவி மட்டும் கொண்டு வரல, ஒரு லோட்டாவில் தண்ணியும் கொண்டு வராங்க. நான் கேட்டது சாவி தான். இப்போ அவங்க வரும்போது என்ன கொண்டு வராங்கன்னா சாவியோடு ஒரு டம்ளர் தண்ணி கொண்டு வராங்க. நான் கையில் பார்க்குறேன், இது பார்க்க நாங்கள் அப்படின்னு கொடுக்குறேன். சரி நீ வாங்கி குடிச்சிட்டு இருந்தாப்பா கொடுத்து சாவி எடுத்துட்டேன். போகும்போதே சிந்தனை பண்ணிட்டு போகிறேன், நம்ம கேட்டது தண்ணி தான், இப்போ ஏன் அவ கேட்டது சாவி தான், ஏன் தண்ணி கொண்டு வரணும்? அப்போ அவள் மனசில் என்ன இருக்குது, காலையில் போனால் அங்கே டீ குடித்தானோ கொடுத்தாங்களோ கொடுக்கலையோ, தண்ணி குடித்தானோ குடிக்கலையோ, கரெக்டு 1.5 நேரம் கலராச்சு, சரி அந்த ஆத்மாவுக்கு கொஞ்சம் தனியாக கொண்டு கொடுப்போங்கிற ஒரு எண்ணம் இந்த உயிர் மேலே, இந்த உறவு மேலே அவங்க வைத்திருக்கிற உண்மையான அன்பின் வெளிப்பாடு தானே அந்த 1 டம்ளர் தண்ணி. அது ஒரு சாதாரண நிகழ்வாக இருக்கலாம், 1 டம்ளர் தண்ணியாக இருக்கலாம், அது பெருசு இல்லை. இந்த 44 45 ஆண்டுகள் அவர்களோடு வாழ்ந்த வாழ்க்கையின் அர்த்தம் அந்த 1 டம்ளர் தண்ணியில் தெரியுது. இது அமைதி இருந்தால் தான் தெரியும். அப்படி இல்லைன்னா நானும் தாலி கட்டியிருக்கேன், எனக்கு எல்லாம் செய்ய வேண்டியது கிடமை தானே. ஒரு ஆம்பளை என்ன நினைக்கிறான், தாலி கட்டியாச்சு, கிட்டத்தட்ட நமக்கு வாடிமை, நம்ம சொன்னதெல்லாம் கேட்கணும், நம்ம கேட்காமலே அவள் செய்யணும், செஞ்சாலும் அவளை பாராட்ட வேண்டிய அவசியம் இல்லை, அவன் பொண்டாட்டி செய்ய வேண்டியதானே. இதே மாதிரி தான் பொண்டாட்டி புருஷனை நினைக்கான். நம்ம அவனுக்கு வாக்குப்பட்டுட்டோம், இது ஒன்று போதாதான் அவன் காலம் பூரா நமக்கு கடமை செய்ய. அவன் என்ன செஞ்சாலும் அதை பற்றி பெருமையாகவோ இப்படி எனக்கு செய்கிறாருங்கிற எண்ணமோ எந்த பெண்ணுக்கும் வருவதில்லை. இது காரணம் என்ன? அமைதியிலிருந்து உறவால் பெறும் பலனை எண்ணாதது தான் காரணம். சின்ன விஷயம், எவ்வளோ சின்ன விஷயம் பாருங்க. அப்போ இந்த சின்ன விஷயத்தை கூட அமைதியிலிருந்து சிந்திக்கிற போது தான் அதனுடைய உயரமும் அதனுடைய ஆழமும் நமக்கு தெரியும். அப்படி தெரியுதுன்னு வச்சுக்கோங்க, இவ்வளவு நமக்கு செய்கிறாளே நாம் என்ன திருப்பி செஞ்சோங்கிற எண்ணம் நமக்கு வரும். அப்போ அவள் கேட்காமலே நமக்கு செய்கிறா, அவள் கேட்காமலே நாம் அவளுக்கு செய்யணும், அது வரும். அங்கே தான் தனி மனித அமைதி தொடங்கி குடும்ப அமைதியாக மாறும். செய்ய வேண்டியதோ கடமை ஒன்று பாராட்ட வேண்டியது இல்லைன்னா போச்சு, அமைதி இன்மையில் வழிபாடு. எப்படியோ நீங்கள் மதிக்கிறீங்க, என்கிட்ட எந்த பதிலும் சொல்ல வேண்டாம், உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பார்க்கணும். இன்னும் ஆழமாக சொல்கிறேன், அமைதியிலிருந்து அந்த உறவுகளால் பெறும் பயன்களை எண்ணி பார்க்கிற போதுதான் அவர்கள் வெறும் கடமை மட்டும் ஆற்றவில்லை, மிகப்பெரிய தொண்டு நமக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று தெரியும். அவங்க வெறும் கடமை மட்டும் செய்யலை, கிட்டத்தட்ட ஒரு தொண்டு, ஒரு குருவுக்கு சீடன் செய்யும் தொண்டு போல அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அதை உணர 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 என் மனசு எப்படி இருக்கும், அவர்களால் அவ்வளோ பயன்கள் எப்போ சந்தோஷமாக இருக்கும். இப்படி ஒரு உறவு கிடைச்சதுக்கு இறைவனுக்கு நன்றி சொல்லும். அவங்க மேலே நம்மை அறியாமலே உண்மையான பாசம் வரும், அன்பு வரும்.
இப்போ நம்ம குடும்பத்தில் அமைதி வேணும்னா நம்முடைய உறவுகளால் நாம் பெரும் பயனை நாம் எண்ணி பார்க்க வேண்டுமானால் உங்களுக்கு தேவை அமைதி, அமைதி, அமைதி. இது லௌகீகத்துக்கு, சன்னியாசி இல்லை, லௌகீகத்துக்கு. அப்போ லௌகீகத்திலேயே நிம்மதி வேணும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு மதித்து வாழ வேண்டும். ஒருவர் செயலை போற்றி வாழ வேண்டும்னாலே அமைதி இருந்தால் தான் அது நடக்கும். இது என்ன நடக்காது. ஏன்னா உணர்ச்சியிலே இருக்குதுன்னு வைங்க, என்ன செஞ்சாலும் அது நீ எனக்கு என்ன தெரியும், ஏதாவது ஒன்று ரெண்டு செய்யாமல் இருக்கும் பாருங்க, அதைத்தான் பிடிச்சிக்கிட்டு நீ அதை செய்யலைன்னு தானும் அமைதியிலேருந்து மற்றவர்களையும் அமைதி இழக்க வைக்கும். அப்போ குடும்ப அமைதி வேண்டுமானால் முதல்ல உங்கள் அமைதியை நீங்கள் வச்சுக்கோங்க. அவர் அப்படி இருக்காரு, அவங்க அப்படி இருக்காங்க. நான் இன்னும் சொல்கிறேன், இப்போ ட்ரஸ்ட்டு நடத்துகிறாங்க, எல்லா இடத்துலையும் நடக்கு. இந்த தடவை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலேயே இந்த நவம்பர் டிசம்பரில் ஏராளமான மௌனம், எல்லா அறக்கட்டளையிலும் 10 நாள் மௌனங்கிற மாதிரி போயிடுச்சு. எனக்கு இந்த மாதம் மட்டும் 23 நாள் ப்ரோக்ராம், 31 நாளில் 23 நாள் எனக்கு ப்ரோக்ராம் இருக்குது. மௌனமே போட்டு போகுதுன்னு வைங்க. இது ஒரு சம்பிரதாயம் அல்ல, இது ஒரு சடங்கு அல்ல. இது அறக்கட்டளை நடத்துகிறாரு, மௌனம் நடத்தணும், அது ஒரு விதி. அது அல்ல மௌனம் என்பது. எழுதி பார்ப்பதல்ல மௌனம் என்பது, பேசுவது அல்ல. மௌனம் உன் தன்மை, அதை உணர்வது. மௌனம் நடத்துவது எதுக்கு தெரியுமா? நான் மௌனமானவன், நான் அமைதியானவன் என்பதை நான் உணர்வதற்கு. அந்த உணர்வு நிலையை நீங்கள் பெற்றால் உங்கள் நிம்மதியை ஆண்டவனாலும் விட முடியாது. நிம்மதியை எப்படி ஆண்டவன் கொடுக்க முடியாதோ அதை போல நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற இல்லை அடைந்திருக்கிற அமைதியை எந்த ஆண்டவனாலும் கெடுக்கவும் முடியாது. அவனால் கொடுக்க முடிஞ்சதுன்னா அவன் கெடுத்துருவான். அவனால் கொடுக்கவும் முடியாது, அதனால் அவனால் கெடுக்கவும் முடியாது. கொடுத்து கொள்ள வேண்டியதும் நீ, கெடுத்து கொள்வதும் நீ. உன் அமைதியின்மைக்கு காரணம் மற்றவர்கள் அல்ல. இதுதான் ஆன்மீகத்தில் வேறுந்த விஷயம். சரியா? அப்போது மனவள கலைஞராகிய நாம், பிரம்மஞானியர்கள நாம், நம்முடைய எண்ண தன்மையை, எந்த குணத்தை நாம் உயர்த்தி கொள்ள வேண்டும்னா அமைதிங்கிற குணத்தை தான் வலுப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். புறச்சூழல் எதுவாயினும் அகத்தில் அமைதி. பொருட்கள் என்ன வேணாலும் நடக்கலாம், எப்போ வேணாலும் நடக்கலாம், ஆனால் என் அகத்தில் அமைதி. அதை நான் எப்படி சொல்வேன்னா, போருக்கு நின்ற போதும் உள்ளம் பொங்குதல் இல்லாத அமைதி. உங்கள் வினை போராக இருக்கலாம், நீங்கள் ஒரு மிலிட்ரி இராணுவ வீரனாக இருக்கலாம், வீராங்கனையாக இருக்கலாம், போராட வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இருக்கலாம், அது தொழில். ஆனாலும் உங்கள் அகத்தில் அமைதி இருக்கணும். போருக்கு நின்ற போதும் உள்ளம் பொங்குதல் இல்லாத அமைதி. இப்போ நம்ம எல்லைக்கு போய் போராட வேண்டாம், நம்ம வீட்டுக்குள்ளே நடக்கிறதே பெரிய போராட்டமாக தான் இருக்குது. அதை கூட விடுங்க, உங்களுக்குள்ளே நடக்கிறது. புருஷன் கூட போடுறது வேற, மாமியார் மாமனா கூட போடுறது வேற, அதெல்லாம் விட்டுருங்க. உங்களுக்கும் உங்கள் மனசுக்கும் இருக்கிற சண்டை ஒன்றா ரெண்டா? கொஞ்சம் நிம்மதியாக இருக்க விடுதா மனசு? அப்போது என்ன, அதை நான் உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா ஒரு வாக்கியம் சொல்கிறேன். ஏன்னா 6வது அறிவின் பையனே அமைதியும் பேரின்பம்னு சொல்லியாச்சு. இப்போ நாமெல்லாம் எந்த யோகத்தில் இருக்கோம்னா மனவளக்கலை யோகத்தில் இருக்கோம்னு சொல்லிடுவோம். நான் ஆழமாகவே கேட்குறேன், ஒரே ஒரு கேள்வி. நீங்கள் உங்களை யோகத்தில் இணைத்து கொண்டீர்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறேன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் சார் மனவளக்கலையில் 10 வருஷமாக இருக்கேன் சார், மனவளக்கலை யோகாவில். அவர் எப்போ எந்த வருஷம்லாம் போட்டானா 30 வருஷமாக இருக்கீங்க எல்லாம் சொல்லிக்கிறோம். நாம் எந்த மனிதன் யோகத்தில் முழுமையாக இணைய முடியும் தெரியுமா? தன்னுடைய மனதின் இயக்க நிலை குறித்து விரக்தி அடைகிற மனிதன் மட்டுமே யோகத்தில் தன்னை இணைத்துக் கொள்ள முடியும். மனம் இயங்குதில்லை, அதை பார்த்து என்ன கன்றாவி இந்த மனம் இப்படியெல்லாம் போயிட்டு இருக்கு சி அப்படின்னு மன இயக்கத்தின் மீது உனக்கே விரக்தி வரணும். என் மன இயக்கத்தின் மீது எனக்கே விரக்தி வரணும். தன் மன இயக்கத்தின் மீது விரக்தி கொள்ளாத மனிதன் ஒருபோதும் ஆன்மீகத்தில் இணைந்து கொள்ள முடியாது, இணைந்தாலும் நிலைக்க முடியாது. இப்போ நான் கேட்குறேன், உங்கள் மனதை குறித்து விரக்தி வந்துட்டா இல்லை மனதுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா பாருங்க.
நீங்கள் மனதுக்கு வர்றது எண்ணத்துக்கெல்லாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா முற்றிலும் ஆன்மீகத்துக்கு எதிர் திசையில் நீங்கள் போயிட்டே இருக்கீங்க. ஆனால் பேர் அருள்நிதி, பேராசிரியர், மூத்த பேராசிரியர் எல்லாம் வந்துடும். மனம் எங்கே போயிட்டு இருக்கு? இது முகமூடி. சினிமாவில் நடிக்கிறவன் கொள்ளையடிக்கும் போது ஒரு மேக்கப்பு, காதலிக்கும் போது ஒரு மேக்கப்பு, அம்மாட்ட பேசும்போது ஒரு மேக்கப் போடுறான் பாருங்க. அவனுக்காக குறிப்பிட்ட மேக்கப் தான், நமக்கு கேட்கவே வேண்டாம், எல்லாம் மேக்கப் தான். இந்த மேக்கப்பை பேக்கப் பண்ணியிருக்கேன், வேண்டாம். ஒரிஜினாலிட்டி இருக்கட்டும், உண்மைத்தன்மை இருக்கட்டும். இன்னும் நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன், உண்மையை தேடி அலையாதே, உண்மையாக மாறு. உண்மையை தேடி அலையாதே, உண்மையாக நீ மாறு. மனைவியாக இருந்தேன்னா உண்மையாக இரு, அம்மாவாக இருந்தேன்னா உண்மையாக இரு, சகோதரியாக இருந்தால் உண்மையாக இரு, சீடனாக இருந்தால் உண்மையாக இரு, தொழில் பண்ணால் உண்மையாக இரு. அவ்வளோதான். இதில் கஷ்டப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. எதை செய்கிறோமோ அந்த தன்மையில் உண்மையாக இருக்கிறோம், அவ்வளோதான். அப்போ இந்த நிலையை எப்போது மனிதன் அடைய முடியும்னு கேட்டால், அமைதியிலிருந்து தன்னையும் தன் வாழ்வையும் சிந்திக்காத மனிதனால் எப்போதும் உண்மையாக இருக்க முடியாது. அதற்குத்தான் அமைதி. அப்போ அமைதி என்பது மனிதனுடைய ஒரு தன்மை. இதை நீங்கள் புரிந்து கொள்ளணும், சரியா? ரைட். இப்போது அடுத்து ஏன்னா முதல்ல ஃபுல்லாக விளக்கி சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம பயிற்சிப்போம். இப்போது காற்றுக்கு இலைகள் அசையலாம், காற்றுக்கு கொடிகள் அசையலாம், காற்றுக்கு மரங்களே கூட அசையலாம். ஆனால் மலைகள் அசைவதில்லை. அசைவது என்பது பலவீனத்தின் அடையாளம், அசையாதது பலத்தின் அடையாளம். உங்கள் மனம் அசைந்து கொண்டே இருந்தால் பலவீனத்தின் அடையாளம், மனம் நிலை பெற்றால் அது பலத்தின் அடையாளம். உங்கள் மனம் அசைஞ்சிட்டே இருக்கா இல்லையா? பாருங்க, ஒரு நேரமாவது நிற்குதானா? அப்பா அது எங்கே சார் நிற்குது? அது வாட்டில் போ. ரொம்ப மனம் அலையுதுன்னா உச்சகட்ட பலவீனத்தில் நாம் இருக்கிறோம் என்று பொருள். நான் பலவீனம்னு சொன்னால் உடம்பு வச்சு கணக்கு பார்க்காதீங்க. 85 கிலோ இருந்தால் ரொம்ப பலம், அது இல்லை. மனோசக்தி வேறு, உடல் சக்தி வேறு. அப்போ அசைந்து கொண்டிருப்பது பலவீனத்தின் அடையாளம் இல்லையா? அப்போது அசைகின்றே அந்த மனம், அலைவாய்கின்ற மனம் நிலைக்கு வரணும். அலை சலனம் சஞ்சலம், நிலை பலம் சக்தி. அப்போ மனம் நிலைக்கணும். மனம் நிலைச்சாதான் அது உடல் சக்தி, உயிர் சக்தி, மனோசக்தியாக அது மாறும். அந்த உடல் உயிர் மனோசக்தி தான் அறிவை அறிந்து கொள்கிற நிலைக்கு நம்ம கூட்டிகிட்டு போகும். இல்லை நம்ம முடியாது. மனம்தான் பலவீனமாக இருக்கு. சாமி என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அதாவது சூதாட்டத்திலேயே இணைஞ்சிருக்கிற ஒரு மனிதன், மது போதையிலேயே தன்னை இணைத்து கொண்டிருக்கிற ஒரு மனிதன் தன்னை பற்றியோ குடும்பத்தை பற்றியோ ஒருபோதும் எண்ண போவதில்லை. அவன் தன்னையும் நினைக்க மாட்டான், குடும்பத்தையும் நினைக்க மாட்டான். அவன் மனம் எதில் மயங்கி இருக்கு? போதையில் மயங்கி இருக்கு. அதே போல் இந்த மனம் எத்தனையோ விதமான போதைகள் இருக்குது. நான் இப்போ போதைன்னு சொன்னால் நீங்கள் தப்பாக நினைக்க வேண்டாம். இப்போ நீங்கள்லாம் போதைக்கு அடிமையானவர்களா இல்லையா? அப்படி ஒரு கேள்வி கேட்கணும். என்னையா எங்களை பார்த்து இப்படி கேட்டுட்டீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். நாங்கள்லாம் போதை போடுறாரா அப்படின்னு நீங்கள் கேட்டுடலாம். நாம் அனைவருமே போதைக்கு உட்பட்டவர்கள் தான். அவன் மதுவில் போதையில் இருக்கான், நம்ம எந்தெந்த போதையில் இருக்கோம்னு நமக்கு தான் தெரியும். ஒன்றா ரெண்டாவது சிம்பிளாக சொல்கிறேன். இப்போது தப்பாக நினச்சிடக்கூடாதுன்னா உதாரணத்துக்கு தான் சார். இப்போ இந்த அம்மாவை பார்க்குறேன், இங்கே ஒரு சின்ன பொட்டு, ஒரு திருநீர், இங்கே ஒரு பொட்டு வச்சுருக்கேன். இங்கே உடல் திருநீர் இல்லை, இங்கே ஒரு பொட்டு, இங்கே ஒரு பொட்டு இருக்கு. ஏன்னா இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அம்மா வேறு வச்சுருந்தாங்க. இப்போ இந்த வட்டை பொட்டு வச்சுருக்கேன்ல, உங்களுக்கெல்லாம் நான் காஷ்மீர்லேருந்து ஒரு கோபி பொட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை கொடுத்து இதை நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொன்னால் எத்தனை பேர் கோபி பொட்டு வச்சுக்குவீங்க? கோபி பொட்டு வச்சா அந்த முகத்துக்கு நல்லா இருக்காது, வட்டம் வச்சா தான் நல்லாயிருக்கும். வச்சிருக்கலாம் அப்படி கோவிப்பட்டேன். இப்போ நீங்கள் வட்டை போட்டுங்கிற போதைக்கு நீங்கள் அடிமை. என்ன மனம் என்ன உருவாக்கி வச்சுருக்கு தெரியுமா? இப்படியே வச்சு பழகி பழகி இது அழகாக இருக்குன்னு உங்கள் மனமே ஒரு கற்பனையை உருவாக்கி வச்சுருக்கு. கோபி வச்சுட்டு பார்ப்பீங்க, நல்லாவே இல்லைன்னு சொல்லும், உடனே எடுத்து போட்டு வட்டத்தை வச்சு. நீ வட்டம் வச்சாலும் அதுதான் இருக்க போகுது, கோபி வச்சாலும் அதுதான் இருக்க போகுது, ரெண்டுமே வைக்காமல் இருந்தாலும் நம்ம தான் இருக்க போகுது.
ஆனால் நீ வச்சுக்கிட்டு அது அது இது எது இந்த போதையை யார் உருவாக்கியிருக்கா? நீயா? உன் மனசு உருவாக்கியிருக்கு. நான் இந்த பொட்டு வைக்கிறதுலேயே இவ்வளோ சொல்கிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் உடை உடுத்துறது பண்ணுற அலங்காரம் வேறு வேறு அத்தனையும் போதை. இது அமைதியில் இருந்தால் தான் தெரியும். இல்லைன்னா இது இது இயல்பாக செய்யக்கூடியதானே அப்படின்னு எது என்ன செய்யணும் அப்படி போகும். நான் பொட்டு வைக்க வேண்டாம், ஓபி வைன்னு கட்டாயப்படுத்தலை. உன் மனசுக்கு என்ன இது பொட்டு வைக்கிறதுல பிரச்சனை இல்லை, அதனால் ஒன்றும் இல்லை. குடிக்கிறது பிரச்சனை இல்லைங்களா, சூதாடுறது பிரச்சனை. ஆனால் போதைங்கிற நிலையில் மனம் ஒன்றா இருக்கான்னா ஒன்றா தான் இல்லை. எந்த பழக்கத்திலிருந்தும் மனம் விடுதலை பெறவில்லை, அடிமையாக தான் இருக்கு. நமக்கு தேவையோ விடுதலை, டோட்டல் லிபரேட்டட் மைண்ட். அதுதான் ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு ஆதாரம். எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை பெற்றிருக்கிறவன் தான் ஆன்மீக வாழ்வுக்கே ஆதாரம். ஆனால் மனம் எல்லாவற்றிலும் அடிமையாக இருக்குது. இப்போ நாம் ஆன்மீகத்தில் இருக்கோமா? அம்மா ஆன்மீகத்தில் இருக்கோம், நான் அருள்நிதி, நான் பிரம்மஞானி. இப்போ புரியுதா? உன் மனதின் விரக்தி நிலை குறித்து நீ அறியாமல் நீ ஆன்மீகத்துக்குள்ளே வரவே முடியாது, அது சக்ஸஸும் ஆகாது. இதெல்லாம் எப்போ தெரியும்னா அமைதியிலிருந்து என்னை சிந்திக்கிற போது தான் எனக்கு தெரியும். இப்போது இதை விட்டு இன்னொன்று சொல்லிடுறேன். சாமிஜி 2 வாக்கியம் சொல்கிறாங்க, உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச வாக்கியம். மனதை அடக்க நினைத்தால் அலையும், இல்லையா சொல்கிறேன். இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன், பதில் சொல்கிறாங்க, கை தூக்குங்க போகுது. 15 பேர் 20 பேர் இருக்கும். நம்ம மனம் அடங்கிருச்சா? மனம் அடக்கம் பெற்றவர்கள் கை தூக்குங்க பார்க்குறேன். உண்மைதான், யார் கை தூக்கலை, மனம் அடங்கலை. ரைட். 2வது சாமி என்ன சொல்கிறாங்க? மனதை அடக்க நினைத்தால் அலையும், மனதை அறிய நினைத்தால் அடங்கும். இப்போ இந்த மனம் நமக்கு அடங்கலை அப்படின்னா என் மனதை நான் அறிய தோங்கவில்லை, என் மனதின் இயக்கத்தை நான் ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொள்ளவில்லை, ஆகவே மனம் அடங்கவில்லை. மனம் அடங்கிட்டானா யாரும் கை தூக்கல இல்லைப்பா, உண்மை தான் சொன்னீங்க, மகிழ்ச்சி, யாரும் இங்கே போய் சொல்லலை. ஏன் இன்னும் அடங்கலை? இத்தனை வருஷம் கழிச்சோம். மனதை ஆராய்ச்சிக்கு நீ எடுத்துக்கொள்ளலை, மன இயக்கத்தை நீ கவனிக்கவே இல்லை. அப்புறம் அது எப்படி அடங்கும்? அவர் தான் அன்னைக்கு சொல்லிட்டாரு, மனதை அறிய நினைத்தால் அடங்கும். அப்போ மனதை அறியும் ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பது தான் மௌனம். சும்மா இல்லை. மௌனம்னா அது சம்பிரதாயம் இல்லை, அது மிகுந்த ஆராய்ச்சிக்குரிய ஒரு நிலை மௌனம். இதை சாமிஜி சொல்கிறார் பாருங்க. பேசாமல் பாட்டுங்கால் அறிவுதனை பழக்கங்கள் எவ்வாறு வருவாய் மோதி பேசா நோன்பை கலைத்து பேச வைக்க பெரும் போர் நடத்துகிறதுன ஆய்வீர். முதல் 4 வரையும் பாருங்க. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அதை எப்போ ஃபீல் பண்ண முடியும் தெரியுமா? இப்போ 10 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் மௌனம் இருக்குல்ல, இந்த 6 மணி நேரமாக நீங்கள் அப்படி மௌனமாகவே இருந்துட்டீங்கன்னு வைங்க. மௌனம் உங்கள் ஆசிரியர் முடிச்சு விடுவார். மௌனம் நிறைவு செய்ய விரும்புவார்கள், வாழ்க வளர்ப்புறேன்னு சொல்லி முடிங்கன்னு. அதுக்கப்புறம் கிளாஸ் முடிஞ்சு பேச ஆரம்பிக்க பாருங்க, அது நிறுத்துறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஏன்னா 6 மணி நேரம் நம்ம என்ன செஞ்சிட்டோம்? மௌனமாக இருந்துட்டோம். அடக்கி 6 மணி நேரம் உட்காந்து அந்த தாப்பீகம் எப்போ தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேச வாழ்க வளர்ப்புறேன்னு சொல்லி விட்டுட்டா போதும், அந்த ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நிறுத்துறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். இதைத்தான் அவர் சொல்கிறார். பேசா நோன்பாற்றுங்கால் அறிவுதனை பழக்கங்கள் எவ்வாறு வலுவாய் மோதி பேசா நோன்பை கலைத்து பேச வைக்க பெரும் போர் நடத்துகிறதன ஆய்வீர். அடுத்தல ஆழ்ந்த நிலை போறார் பாருங்க. பரத்திற்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பை அறிந்து உணர்ந்திட ஒரு அரிய வாய்ப்பு. எப்பா அது ஒரு பெரிய போராட்ட கிழமை இல்லை அமைதிங்கிறது, மௌன நோன்புங்கிறது. அதில் இருந்தால் உனக்கு என்ன தெரியும்னா, பரம் என்ற தெய்வமே என் உயிராக இயங்கி கொண்டிருக்கிறது என்ற பேருண்மை உன் உணர்வுக்கு வரும். பரத்திற்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பை அறிந்து உணர்ந்திட ஓர் அரிய வாய்ப்பு மௌனம். வெறும் வாய்முடல் அல்ல, கடைசியில் சொல்லார் பாருங்க. மறை பொருளாம் மனதை அறியும் ஆய்வே மௌனம். நான் சொன்னது சரியா இருக்கா? தெய்வத்தை மறைபொருள்னு சொல்றாரு, உங்க மனதை மாமறை பொருள்னு சொல்றாரு. இறைநிலையை குறிக்கிறப்போ மறைபொருள்னு சாமி விளக்கம் கொடுக்குறாங்க. நம்முடைய மனதை குறிக்கிறப்போ மாமறை பொருளாம் மனதை அறியும் ஆய்வே. அப்போ இந்த இடத்துல என்ன ஒரு கருத்து ஞானிகள் நமக்கு சொல்றாங்கன்னா, தெய்வ நிலையை விட உயர்ந்தது உன்னுடைய மனம். ஏன் தெய்வ நிலையை விட உணர்ந்தது? தெய்வம் எல்லாமுமாக இருந்தாலும்
தெய்வத்திற்கு தன்னை அறிந்து கொள்கிற நிலை இல்லை. தெய்வத்துக்கு தான் தெய்வம்னு தெரியாது. ஆனால் உன் மனதிற்கு உன்னையும் தெரியும், எல்லாரையும் தெரியும், உலகத்தையும் தெரியும், தெய்வத்தையும் தெரியும். தெய்வத்திற்கு தெய்வம் எல்லாமுமாக இருக்கிறது, ஆனால் எதுவும் தெரியாமல் இருக்கிறது. ஆனால் நீயோ எல்லாம் அறிந்து உணரக்கூடிய ஜீவனாக இருக்கிறாய். உன் மனம் அனைத்தையும் அறிந்து கொள்கிறது. ஆகவே தெய்வத்தை மறைபொருள் என்றும், மனதை மறைபொருள், மனதை அறியும் ஆய்வே மௌனம் என்று சொல்லும். ஆனால் நீங்கள் என்றும் சரி, இனி தொடக்க காலங்கள் எவ்வளவு காலம் நீங்கள் மௌனம் இருந்தாலும் சரி, உங்கள் மனதை பற்றிய ஆராய்ச்சிக்கு மௌனத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதுதான் வெற்றி. சரிங்களா? ரைட். இப்போ அடுத்த ஸ்டெப் நான் ஒவ்வொன்றையும் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லிட்டு போகிறேன். அதுக்கு அடுத்த ஸ்டெப் நீங்கள் தியானம் பண்ணுறீங்க, தெய்வ பயிற்சி பண்ணுறீங்க, காயகல்பம் பண்ணுறீங்க, காந்த பெருக்க பயிற்சி பண்ணுறீங்க. எஸ், இதுக்கெல்லாம் நமக்கு சக்தி கிடைக்கலன்னா கட்டாயம் சக்தி கிடைக்கும், மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த பயிற்சியை செய்து அதன் மூலம் பயனாக சக்தியை நீங்கள் பெருக்கிக் கொள்கிறீர்கள். நீங்கள் குடும்பத்தில் வாழ்க்கையில் நீங்கள் ஈடுபடும் போது ஏற்ற இறக்கங்கள் நிறைய இருக்குது. அந்த குடும்ப வாழ்க்கையில் தொடர்ந்து ஈடுபடுகிற போது நம் மனம் உணர்ச்சி நிலைக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போது அந்த உணர்ச்சி நிலையில் தவத்தால் பெற்ற சக்தி நிலை என்ன ஆயிரும்னா சீக்கிரம் விரயமாகி போகும். எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கும். 2 தடவை கோவப்பட்டோன்னு வச்சுக்கோங்க, 2 தடவை கவலைப்பட்டோன்னு வச்சுக்கோங்க, அந்த சக்தி என்ன ஆயிரும்னா விரயமாயிரும். ஆனால் நீங்கள் எவ்வளவு காலம் மௌனம் இருக்கிறீர்களோ, மௌனம் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு சக்தி கிடைக்கும். அந்த சக்தி விரயமாகாது. அது சாந்தி எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? மழை காலங்களில் பெரும் வெள்ளம் அணைக்கட்டுகளில் தேக்கி வைத்து கொள்ளப்படுவதைப் போல மௌன பயிற்சியில் ஏற்படும் ஜீவசக்தி பெருக்கம் உடலில் அணைக்கட்டில் நீர் இருப்பதைப் போல நீண்ட காலம் தங்கியிருக்கும். மற்ற பயிற்சியில் சக்தி வரும், உணர்ச்சி வயப்பட்டால் விரயமாயிடும். மௌனம் இருந்து 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 பெறக்கூடிய சக்தி நிலை நீண்ட காலம் உடலில் தங்கி இருக்கும். அந்த அணைக்கட்டு நீர் கோடை காலத்துக்கு விவசாயத்துக்கும் குடிப்பதற்கும் ஜீவன்களுக்கு பயன்படுவதைப் போல மௌனம் இருந்து பெருக்கிக் கொள்கிற சக்தி உங்கள் மன மாற்றத்திற்கும் அறிவின் முன்னேற்றத்திற்கும் பயனளிக்கும். ஆகவே ஆன்மீக அபியாசங்களில் உயர்ந்தது மௌனம். இதெல்லாம் நேர்கருதி கொஞ்சம் 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 சொல்லியிருப்பாங்க. ரைட். அடுத்தது சாமி சொன்னது உங்களுக்கு சொல்றேன். நீ மௌனமாக இருப்பதை விட பேசுவது பலனளிக்கும் என்றால் பேசு. வாழ்க்கையில் வாழ்கிறோம்ல, நீ பேசாம இருக்கிறத விட நீ பேசுறது நல்ல பலனை கொடுக்குன்னா பேசு, இல்லைன்னா சும்மா இரு. இது சொன்ன புரியுது இல்லை? இப்போ சொல்றேன். நம்ம பேசுகிறவல்ல, எதையாவது உணர வேண்டும் என்பதற்காக அல்லது உணர்த்த வேண்டும் என்பதற்காக பேசுவது அதிகமாக, ஒரு காரியமும் இல்லாமல் பேசிக்கிட்டே இருக்கிறது அதிகமாக, இல்லை பலர் மீது வெறுப்பு கொண்டு பேசுறது அதிகமாக, பிறர் மீது குற்றம் சொல்லி பேசுவது அதிகமாக, இல்லையா? இல்லை தாவேகா விஜய் அடுத்த தடவை முதலமைச்சர் ஆகிடுவாரான்னு பேசுறது அதிகமாக, விடாமுயற்சி நல்லா இருக்குமான்னு பேசுறது அதிகமாக. எது பேசுகிறோம்? நீ பேசுகிறதுல ஏதாவது புத்தியோடு பேசுறியா? உங்களை கேட்கல, சாமி நம்மளை கேட்க. நான் ஏதோ உங்களை கேட்குறதா நினைச்சிடாதீங்க. மனம் அப்படிலாம் கற்பனை பண்ணோம். நம்மளை பார்த்து சாமி அப்படி கேட்குறேன். இப்போ எதை பேசுறியே, ஏதாவது அர்த்தத்தோடு பேசுறியா, புத்தியோடு தான் பேசுறியா? பிரம்மஞானி ஆகி விட்டுட்டேன், இன்னும் நீ புலம்பிக்கிட்டே தெரிஞ்சா என்ன அர்த்தம்? அப்படி தான் அவர் கேட்குறேன். அப்போ நீ பேசுவதை விட, அதாவது நீ அமைதியாக இருப்பதை விட பேசுவது பலன் அளிக்குதா? அப்போ பேசு. அப்போ நான் பேசுனா அது பயனுள்ளதாக இருக்கும். இப்போ ஒரு 1/2 மணி நேரம் நான் பேசுகிறேன், பேசாமல் இருப்பதற்காக நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். இந்த பேச்சு இன்மைக்கு தான், இது அதனுடைய பயன் அதுதான். ஆனால் நாம் பேசுறது எப்பவுமே இதான் பேசிகிட்டு இருக்கோம். இல்லை தேவைக்காகவாது பேசுகிறோமா? எதாவது உணர வேண்டும்ங்கிறதுக்காக பேசுகிறோமா? எல்லாம் ரியாக்டிங் தானே. ரியாக்ட், ஒரு வினைக்கு எதிர்வினை. ஒரு பேச்சு வந்தால் பதில் பேச்சு, இப்படி தானே போகுது. இந்த பதில் பேச்சு இருக்கு பாருங்க, அது சக்தியை நாசமாக்கி விட்டது. உன் ஆத்மாவை அது என்னன்னா பழிச்செயலுக்கு உள்ளாக்கிறோம்.
பதிவுகளை பெருக்கிக் கொண்டே போகும். அதனால தான் கூடுமான வரைக்கும் தேவைப்படும் போது பேசு, தேவை இல்லையா கொஞ்சம் அமைதியாக இருக்க கற்றுக்கோ. அப்படி அமைதியாக இருக்க இருக்க சக்தி பெருகும், தங்கும், அறிவியல் முழுமைக்கு நீ அதை பயன்படுத்தி கொள்ளலாம். சரியா? அப்போ அமைதி அப்படிங்கிறது நம்முடைய இயல்பு தன்மை. ஆனால் பழக்கத்தில் நாம் அதை அனுபவிக்கிறதுனால இன்பம் துன்பமே மனம் நாடி போகுது. அந்த துன்பத்தில் இருந்தால் அது ஒரு வகையான சூதாட்டம் மாதிரி தான். பிறர் உறவை மதிக்க முடியாது, தன் உடல் உயிர் அறிவு மனம் இயற்கை இவற்றை பற்றி சிந்திக்க முடியாது. அப்போ மனித வாழ்வே என்னாகி போகும்னா அமைதி இல்லையினால் வீணாகி போகிறது. தோற்றத்தில் மனிதனாக இருக்கிற நாம் நம்முடைய எண்ணம் சொல் செயலில் மனிதனாக வேண்டுமானால் மௌனம் பழகு, மௌனம் சிந்தனை செய். இதை தவிர்த்து நீ மனிதனாகுவதற்கு வேற வழியே கிடையாது. மௌனம் பழகு, மௌனம் சிந்தி. மௌனத்தை பழகணும், மௌனத்தில் சிந்தனை செய்யணும். இந்த ரெண்டும் செஞ்சால் தான் நீ மனிதனாக முடியும். இல்லைன்னா மனித தோட்டத்தில் இருக்கிற விலங்கு அப்படின்னு ஞானிகள் சொல்கிறாங்க. அப்போ இப்போ இப்படியெல்லாம் வச்சு நீங்கள் பாருங்கள், மௌனம் அவசியமா இல்லையா? இப்போ மௌனம் வேணுங்கிற ஆட்கள் கொஞ்சம் கையை தூக்குங்களேன். நான் விருப்பம் இல்லாமல் சொல்லிகிட்டே போயிடக்கூடாது. ரைட், ரொம்ப சந்தோஷம், எல்லாரும் விரும்புகிறீங்க, மகிழ்ச்சி. இப்போ மௌனம் பயிற்சி, 2 நிலைகள் பயிற்சி. இது நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், இருந்தாலும் சொல்கிறேன். சாந்தியோட சொல்கிறாங்க, அறிவின் முழுமையெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா? அப்போது அந்த பயிற்சியை தீவிரமாக செய்து பார்ப்பது என்று முடிவெடுத்து பேராசிரியர் பெருமக்கள் ஒரு 40-50 பேர் கூடி எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ 10 நாள் 15 நாள் 1 வாரம் அப்படியெல்லாம் நேரம் போட்டு உட்காந்து பயிற்சி பண்ணி 1 ஆண்டு 2 ஆண்டு, அது சொன்னால் வெளியே சொன்னால் பெருமையாக தான் தெரியும். அத்தனை ஆண்டுகள் பயிற்சி செய்து பெற்ற அனுபவத்தை, மூத்த பேராசிரியர் மூலம் பெற்ற அனுபவத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அதுதான் இப்போ மௌனம் நிகழணும்னா சும்மா இருக்கிறதுக்கு பேர் தான் மௌனம் இல்லையா? அதுக்கு ஏதாவது நான் சொல்லிக் கொடுத்தா சும்மா இருக்க உதவுமா? சும்மா இருந்துட்டு விட்டுற வேண்டியதுதான், அவ்வளோதான். அது மனம்னா சும்மா தான் இருக்கணும், ஆனால் அது இருக்க மாட்டேங்குது. அப்போது அதுக்கு ஒரு சின்ன பயிற்சி நம்ம கொடுத்தா அந்த மனம் என்ன செய்யுதுன்னா அடங்குது. அதில் 2 நிலையில் ஒரு நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம உடம்புல சுவாசம் நடந்துகிட்ருக்கு இல்லையா? நீங்கள் சுவாசிக்கிறீங்களா இல்லையான்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? ஆமாம் சுவாசிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் அதெல்லாம் சுவாசிக்கலை. நீங்கள் சுவாசிக்கிறது வந்து கொஞ்ச நேரம் நிப்பாட்டி பார்க்குறேன், ஒரு 2 நிமிஷம் நிப்பாட்டி பாருங்களேன். இப்போ நீங்களும் சுவாசிக்கிறீங்க, அதெல்லாம் இல்லை. சரி, ராத்திரி தூங்குனீங்கல்ல, ஒரு 5 மணி நேரமோ 6 மணி நேரமோ தூங்குனீங்கல்ல, சுவாசம் நடந்ததா இல்லையா? ஏன் தூங்கிட்டே அப்புறம் சுவாசம் எப்படி நடந்தது, யார் நடத்துகிறா? அப்போது உடலில் இயங்கி கொண்டு இருக்கிற லைஃப் ஃபோர்ஸ் கான்சியஸ், அந்த உயிர் அறிவு இருக்குது பாருங்கள், தான் நீடித்து இந்த உடலில் இயங்குவதற்கு தனக்கு தேவையான பௌதிக பிரிவுகளை உயிரறிவே ஈர்த்து கொள்கிறது. உயிர் இயக்கமே அந்த சுவாசத்தை, காற்று என்ன செய்யுதுன்னா ஈர்த்து கொள்வது சுவாசம் என்ற நிலையில். அதற்கு தக்கவாறு இந்த உடலையும் அது அமைத்து கொண்டிருக்கிறது மூக்குங்கிற வடிவில் இல்லையா? இதெல்லாம் நுட்பமான விஷயங்கள். அப்போ உயிர் இந்த உடலில் நீடித்து இயங்குவதற்கு தானே காற்றை உறிஞ்சுகிறது, தானே காற்றை வெளியிடுகிறது. அது இயல்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சுவாசத்தில் மனம் ஒன்றுபட்டால், இயல்பாக ஒரு சுவாசம் நடக்குது பாருங்கள், இதை மனம் கவனித்து கொண்டே இருந்தால் ஒரு க்ஷணத்தில் சுவாசமும் மனமும் ஒன்றுபட்டு போகும். அங்கே சுவாசமும் தேவைப்படாது, மன இயக்கமும் இருக்காது. அந்த நிலையில் ஏற்படுவதுதான் மௌனம். சுவாசத்தை கவனிச்சுட்டே இருக்கும். இப்போ கூட நீங்கள் கொஞ்சம் ஆழ்ந்து தியானம் செய்கிறவர்களாக இருந்தால், தொடர்ந்து தியானம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அகனைய பிரியம் உடல் மையங்களில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால், அது மனம் அதில் ஒன்றுபட்டுன்னு வச்சுக்கோங்க, அங்கேயும் சுவாசம் தேவைப்படாது. சுவாசம் எங்கே நடைபெறும், அந்த நடந்துக்கிட்டு இருந்து பாருங்கள், அது நிலைக்க ஒரு நிலையில் சுவாசம் இல்லாதது வந்துடும். சுவாசத்தையும் மன இயக்கத்தையும் பிரிக்க முடியாது. மன இயக்கத்திற்கு தக்கவாறு சுவாசம் வேறுபட்டு கொண்டே இருக்கும். இப்போ நீங்கள் கோவப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ சுவாசம் வேறு மாதிரி இருக்கும். கவலைப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ வேறு மாதிரி இருக்கும். காமவயப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ வேறு மாதிரி இருக்கும். மலை மேலே ஏறுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ வேறு மாதிரி இருக்கும். கீழே இறங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ வேறு மாதிரி இருக்கும்.
அப்போ உடலாலும் மனதாலும் ஆற்றக்கூடிய வினைகளுக்கு தக்கவாறு சுவாசம் உங்கள் உடலில் வேறுபட்டு கொண்டே இருக்கிறது. அதுபோல தியானத்திலும் மௌனத்திலும் நீங்கள் நிலைக்க சுவாசம் தேவையற்று போகும். தியானம் நடந்துட்டு அப்படின்னா சுவாசம் இருக்காது. உள்ளே போயிட்டு வெளியே வந்து பாருங்க, போக்கும் வரட்டும் இல்லாத பெருநிலை அது. வெளியிருந்தும் காற்று உள்ளே போகாது, உள்ளே இருந்தும் காற்று வெளியே வராது. போக்கும் வரட்டும் எல்லா பெருநிலை. அங்கே ஒரே ஒரு உணர்வு மட்டும்தான் இருக்கும் மனதில், நீங்கள் இருக்கீங்கிற உணர்வு மட்டும் இருக்கும். அதுக்கு தன் உணர்வுன்னு பெயர். தன்னை அறிய பாட்டு வருது இல்லை, தன்னை அறிந்த நிலை அதுதான். அதே தான் நீங்கள் சுவாசத்தை கவனிக்க மனமும் சுவாசமும் ஒன்றுபட்டு போயிடும். அந்த நிலையில் அந்த மனதை வெற்று மனம் என்று சொல்லலாம். இப்போ உங்கள் மனதில் கடந்த கால அனுபவங்கள் இருக்குது, இல்லை எதிர்கால கற்பனைகள் இருக்குது. கடந்த அனுபவிச்சது இருக்குது, இல்லைன்னா எதிர்காலத்தை பற்றிய கற்பனை இருக்குது. இந்த ரெண்டும் தானே மனமாக இருக்குது. ஒன்று கடந்த காலம்னு சொல்கிறோம், இன்னொன்று எதிர்காலம்னு சொல்கிறோம். நிகழ்காலத்தில் எங்கே இருக்குது மனம்? நிகழ்காலத்தில் மனம் எப்போது இருக்குன்னா, உன் உணர்வில் நீ நிலைத்தால் அது நிகழ்காலமாக இருக்கும். அந்த நிகழ்காலம் நிகழ்வதே மௌனத்தில் தான். சொல்ல புரியும். அது நிகழம்னா என்ன செய்யணும்? இயல்பாக நடக்கக்கூடிய சுவாசத்தை கவனி. அது கவனிக்க மனமும் சுவாசமும் ஒன்றுபட்டுரும். போக்குவரத்து இல்லாத நிலை வந்துடும். மனமும் இருக்காது. அது இருக்காதுன்னு சொன்னால் அது சரியாக புரிந்து கொள்ளணும். கடந்த கால அனுபவ பிரதிபலிப்புகளும் அந்த மனதில் இருக்காது, எதிர்கால கற்பனைகளும் அந்த மனதில் இருக்காது. நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன், அவ்வளோதான். அது மட்டும்தான், அந்த தன் உணர்வு மட்டும்தான் மனதில் இருக்கும். இது ஒவ்வொரு நாளும் மனிதனுக்கு அந்த உணர்வு இருக்குதா அப்படின்னு கேட்டால், நான் ஏற்கனவே சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, மறுபடியும் சொல்கிறேன். காலையில் நீங்கள் தூங்கி விழிக்கிறீங்க, காலையில் எந்திரிச்ச உடனே என்ன எண்ணம் வருதுன்னு கேட்டால், பாத்ரூம் போகணும், பல்லு தேய்க்கணும், மண்டத்துக்கு போகணும், இப்படி எல்லாம் சொல்லுவோம். காலையில் எழும்பின உடனே விழிப்பு வருது பாருங்கள், வந்த உடனே வரக்கூடிய முதல் உணர்வே நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறது தான். நீங்கள் இருக்கீங்கன்னு உங்களுக்கு யார் சொல்ல வேண்டியிருக்கு? நான் இருக்கேன்னு உங்களுக்கு சொல்லணும். நான் வந்திருக்கேன்னு உங்களுக்கு சொல்லலாம். நீங்கள் இருக்கிற உணர்வு நான் வேற ஆள் சொல்லணுமா? உங்கள் தன்னிலை உணர்வா? அப்போ நீங்கள் இருக்கீங்கிற ஒரு ஃபீல் இருக்குல்ல, ஒரு உணர்வு இருக்குல்ல, அதுதான் தன்னிலை உணர்வு. காலையில் முடிச்சா அது எவ்வளோ நேரத்தில் இருக்குன்னா, ஒரு நொடியில் 100 பங்கு இருக்கும். காலையில் முடிச்சோடனே நான் இருக்கேன்னு தெரியுது பாருங்க, உணர்வு வருது பாருங்க, இதில் 100 பங்கு. அப்போ அது எவ்வளவு க்ஷண நேரம்னு பாருங்க. அது நான் இருக்கிறேன்னு தெரிஞ்சிட்டுன்னு வச்சுக்கோங்க, பேயாட்டம் ஆகிடும். நான் இருக்கிறேன்னு தெரிஞ்சிட்டுன்னா அடுத்த கதை என்னென்ன ஒன்று அவ்வளோ போட்டு பார்த்துடலாம். இப்போ நீங்கள் மௌனம் சொல்கிறேன் பாருங்க, இந்த பயிற்சியை நீங்கள் செய்வீங்க அப்படின்னா அந்த ஒரு நொடியில் 100 பங்கு இருக்குல்ல, அதில் நிலைக்க முடியும். தன் உணர்வில் மட்டும் மனம் இயங்கும். வேற எந்த அனுபவம் அந்த மனதில் பிரதிபலிக்காது. அந்த தன்மையில் நீடித்து இருக்க முடியுமான்னா நீடித்து இருக்க முடியும். அந்த நிலைக்கு பேர் தான் மௌனம், அமைதி. சரியா? இதை நாம் உருவாக்க முடியாது, பயிற்சி செய்கிறோம், தானாக நடக்கும். இதுக்கு அடுத்த நிலைகள் நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போ காலம் கருதி இப்போ இந்த பயிற்சியை நாங்கள் செய்யணும். செய்யலாமா? வாங்க. மௌனம் 11:45 சொன்னீங்கன்னா டீ வந்துருச்சா? வந்துட்டுனா ரொம்ப சந்தோஷம். அது ஏன் மனம் அது வேற நாடிக்கிட்டு டீயை கொடுத்து அவங்களுக்கு நமக்கு சொல்கிறேன். லாக் ப்ரெஸ் பண்ண ஆஃப் ஆகிடுங்க. ரெஸ்ட் ரூம் போனால் போய்க்கோங்க, ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க.